நேர வணக்கங்கள். முதலாவதாக இந்த காலப்பொருத்தமான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த பாரிஸ் மாநகரிலே ஒரு அறிமுக நிகழ்வை செய்ய கிட்டத்தட்ட 2.5 மாதங்களுக்கு முன்பிருந்தே தனி மனிதனாக கடுமையாக போராடி சின்ன அவையோருக்கு முன் இந்த நூல் அறிமுகம் காண்பது ஒரு கவலையான விஷயம். அந்த கவலையோடு ராஜனன் அவர்கள் நானும் பகிர்ந்து கொள்கிறேன். அவருக்கு துணையாக இந்த நூல் அறிமுக நிகழ்வுக்காக இந்த நூல் அறிமுக நிகழ்வின் கனதி கால பொருத்தம் கருதி ஆன அழைப்புகளை பலருக்கு தனி மனிதனாகவும் பொது வழியிலும் பகிர்ந்திருந்தேன். இருந்தாலும் கூட இப்படியான ஒரு முக்கியமான நூல் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டவர்களின் கனதி ஈழத்தேசியம் பேசும் பாரிஸ் மாநகரின் பஞ்சத்தை பொதுவெளிப்படுத்துவது வேதனைக்குரிய விடயத்துக்கு வருகின்றேன். தோட்ட முனைகள் துளைக்கும் என்று தெரிந்து கொண்டே தான் மறித்து கொண்ட கொள்கையிலிருந்து விலகாது, விலை போகாது, வீண் போகாது, இறுதி வரை ஒரு பேனை போராளியாக விடுதலைக்கு விறகாகிய இந்த மாமனிதனின் இந்த நூல் உண்மையிலேயே அடுத்த தலைமுறைக்கு பயணப்பாதைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகின்றேன். தராக்கி சிவராம் அவர்களை நான் நேரடியாக அவரோடு உறவாடியதில்லை, நீண்ட நேரம் உரையாடியதும் இல்லை. கடந்த காலத்திலே எனது வேலை திட்ட நகர்வு நாட்களில் எனது சந்திப்பு கொட்டிலில் காத்திருந்த வேலை எனது பொறுப்பாளர் ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரையையும் ஒரு தமிழ் கட்டுரையையும் கொண்டு வந்து தந்தார். அப்போதுதான் தராக்கி சிவராம் அவர்களது அந்த புலனாய்வு கட்டுரையை நான் வாசித்தேன். இதை வாசி, உனது பயணப்பாதைக்கு ஒரு நேரம் பக்கபலமாக இருக்கும் என்று மட்டும் சொல்லிவிட்டு தந்துவிட்டு அவரது தன் பணியை முடித்துவிட்டு திரும்பிவிட்டார். அன்று முதல் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய கட்டுரையை வாசித்திருக்கிறேன். அவசரகால சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் போன்றன இந்த மாங்கனி தீவு, ஜனநாயக பெயர் கொண்ட இந்த மாங்கனி தீவிலே அன்று முதல் இன்று வரை இந்த ஊடகவியலாளர்களை வேட்டையாடி கொண்டிருக்கின்றதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. அரசதிகாரத்துக்கு எதிராக எழுகின்ற எழுத்துக்கள் அனைத்து மௌனிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டங்களை பயன்படுத்தி பல ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள், எச்சரிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். இன்று வரை அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு நீதி கிடைக்கப் போவதும் இல்லை. இன்று அதிகாரத்துக்காகவும் ஆதிக்க போட்டியிலும் தன்னை சர்வதேசத்தில் தலைவனாக காட்டிக்கொண்டு உச்சகட்ட உரிமை மீறலை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த வல்லரசு தேசத்தின் கிளை முகாமாக ஐநா முற்றம் விளங்குகிறது. அங்கே போய் நாம் நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேடிக்கை தான், வேறு வழி இல்லை நமக்கு. ஆதலால் அவருடைய எழுத்துக்கள், நான் நினைக்கின்றேன், ஒரு சாதாரண ஊடகவியலாளனுடைய எழுத்துக்கள் என்பதற்கு அப்பால் அவர் ஒரு சிந்தனையை விதைத்து சென்றிருக்கின்றார், ஒரு தத்துணிவு தைரியத்தை விதைத்து சென்றிருக்கின்றார். ஓய்வின்றி எழுதிய ஒரு பேனா எப்பவும் மௌனிக்கப்படலாம், ஆனாலும் யாராவது அதை ஏந்தி தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற கனவை விட்டு சென்றிருக்கின்றார். ஏற்கனவே எனக்கு முதல் உரையாற்றி அவர் கூறியது போல அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனம் மிக்கவை. இங்கே வாசு என்ன சொன்னார், விடுதலை போராளிகளாலே எச்சரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் ஆரம்பத்திலே என்று உண்மைதான். ஆனால் இந்த மாமனிதர் விருது கூட அவர்களாலேயே வழங்கப்பட்டது.
தேசிய தலைமையால் வழங்கப்பட்டது. அவர் ஆரம்பத்தில் ஒரு பட்டதாரியாக, அடுத்து கழக போராளியாக, அடுத்து பேனை போராளியாக, இறுதியாக விடுதலை போராளியாக வீரச்சாவை அணைத்துக் கொண்டவர். மூத்த உளவியலாளர் வித்யாதரன் அவர்கள் தனது எழுத்தாயுதம் என்ற புத்தகத்திலே ஒரு வார்த்தையை எழுதியிருந்தார். நான் வாசித்த பொழுது எனக்கு வியப்பாக இருந்தது. ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் விலை மாந்தர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். தவறாக எண்ணிவிடாதீர்கள். சமகாலத்திலே சகல தரப்புகளோடும் அவர்கள் ஒரு நட்புறவை பேண வேண்டியிருந்தது. அது அவர்களுடைய அந்த ஊடக தர்மத்துக்காக, அந்த ஜனநாயகத்தின் 4வது தூணை தோள் மீது நேர்மையாக தாங்கிச் செல்ல வேண்டும் என்பதற்காக, உலகின் 3வது கண்ணை மூடாதிருக்க செய்வதற்காக பாடுபட்ட பல ஊடகவியலாளர்களில் தராக்கி சிவராம் அவர்கள் முக்கியமானவர். காரணம், எமது ஈழ விடுதலை போராட்டத்தின் பயணப்பாதைக்கு வலிச்சேர்க்க இறுதி நிமிடம் வரை அவர் உச்சபட்சமாக போராடியிருந்தார்.